2026 சட்டமன்ற தேர்தல்களும் பரபரப்பாயிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி போயிட்டு இருக்கு சார் கேம்பெயின்? சிறப்பாக போயிட்டு இருக்கு சார். மக்கள் எல்லாம் சந்திக்கிறோம். தொகுதி முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களை சிறந்த முறையில வரவேற்பு அளிச்சுட்டு சார். எந்த விஷயம் உங்களுக்கு பலமா இருக்கு சார்? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கேம்பெயின் பண்ற இடங்கள்லயும் அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மேனிஃபெஸ்டோவும் வெளியிட்டு இருக்காங்க. எது வந்து உங்களுக்கு பெரிய பலமா இருக்கு நீங்க மக்களை சந்திக்கும் போது? கடந்த 5 ஆண்டுகளில மக்கள் பட்ட கஷ்டங்கள், வரி என்ற பொருளில் இன்னைக்கு வந்து சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில் ஏற்றினதுங்க. 2வது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மிக அதிகமாக இருந்தது. இன்னைக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல எந்த ஆட்சி வந்தால் மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது வந்து பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு பேசப்படுகிற ஒரு பொருள். அதே போல நல்ல திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம், மகளிருக்கு 25,000 மானியத்தை கூடக்கூடிய திட்டம், லேப்டாப், இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம். அப்படிப்பட்ட திட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்கள்லாம் மறுபடியும் உயிர் பெற வேண்டும், வருவாங்க. அதே போல மேனிஃபெஸ்டோவில் சொல்லக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். குறிப்பாக அடித்தட்டு மக்கள் அந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு இன்னைக்கு ஒரு நல்ல அறிக்கையை, தேர்தல் அறிக்கையை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் அவங்க சுபிட்சமா இருக்கணும், பொதுமக்கள் நிம்மதியா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும், விலைவாசி உயர்வு கட்டுப்பாட்டில் இருக்கணும், இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணி, அந்த கூட்டணி தான் தமிழகம் முழுவதும் வெற்றி பெறும். குறிப்பாக எங்களது மதுரை சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2016 முதல் 21 வரைக்கும் பல்வேறு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி செஞ்சிருக்கிறோம். அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்து வந்திருக்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது. பிஜேபியோட நீங்க இருக்கிறது உங்களுக்கு கிரவுண்ட்ல எப்படி சார் இருக்கு? அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கும்னு சொல்றாங்களா, அப்படி இருக்கா? எதுக்காக அந்த வார்த்தை சொல்றீங்க? பிஜேபி வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக தான் முன்வைக்கிறாங்க. திமுக வந்து அந்த காலத்துல இருந்தே அவங்க வந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. நான் என்ன கேட்கிறேன், திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கவில்லையா? அவர்களோடு மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கவில்லையா? அவர்கள் அமைத்தால் அவருக்கு அது ஒரு பேரு, ஆனால் நாங்கள் கூட்டணி வைத்தால் அதற்கு வேறு பேரா? நீங்க சொல்லுங்க. அப்போ அவங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியே வைக்கல, அமைச்சரவையில் மத்திய அமைச்சர் நம்ம இடமே பெறல, நாங்கள் ஒரே நோக்கத்தில் ஒரே லட்சியத்தோடு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்களும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்திருக்காங்க, மத்தியில் அமைச்சர் வாங்கியிருக்காங்க, பெரும்பான்மை அமைச்சர் வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் இருந்திருக்காங்க, காங்கிரஸ்ல மத்திய அமைச்சர் எல்லாம் இருந்திருக்காங்க. இப்போ அண்ணா திமுக போட்டு அமைச்சர் சொல்றதுல அது அர்த்தமே இல்லைல்ல. இதெல்லாம் இதில் ஈடுபடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் யார், இது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டுக்கு யார் வந்தால் நன்மை செய்வார்கள், மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், மக்களுக்கு நல்ல திட்டம் வேணும் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை போட்டு இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறதுனால மக்கள் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும், இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டை ஆளணும், அப்பதான் நம்மளுக்கு நல்ல திட்டம் தெரியும், தருவாங்க. அதே போல சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, குறிப்பாக பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னா மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியை புரியணும் அப்படின்றது தான் மக்கள் மத்தியிலே பொதுவான பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது விஜய் கட்சிக்கு போகும், அது அதிமுகவுக்கு பின்னடைவா இருக்கும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எங்களுக்கு பொறுத்தவரைங்க எங்களுக்கு அதெல்லாம் எங்கள் களத்தில் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் தான் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகுத்து தந்த திட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு 18 வகையான திட்டங்கள், பாட புத்தகம், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், கிரையான்ஸ், சுமந்து செல்லக்கூடிய புத்தகப்பை, 4 சீருடுகள், காலணிகள், தூரத்தில் சென்று கல்விப்பையில் விலை இல்லாமல் சைக்கிள், விலை இல்லாமல் பஸ் பாஸ், அருவி பசி போகக்கூடிய லேப்டாப் வழங்குது புரட்சி தலைவி அம்மா. நீங்கள் ஒரு காலத்தில் கேரளா தான் இந்திய திருநாட்டில் கல்வியில் சிறந்த மாநிலமாக இருந்துச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மாதிரி அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த மாதிரி திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 52% உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது அம்மா ஆட்சி காலத்தில். தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் அதை தக்க வைத்திருந்தோம். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஆக மாணவர்களுக்கு யார் நன்மை செஞ்சாங்க, படிக்கின்ற தருவாயில் மாணவர்களுக்கு யார் உதவிகரமாக இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சியில். ஆக மாணவர்கள், குறிப்பாக இன்னைக்கு இந்த நீட் தேர்வை வந்து எதிர்கொள்வதற்கு கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அவருடைய கனவு
பெற்றோர் கனவு, மாணவருடைய கனவு டாக்டர் ஆகணும்னு சொல்லி அந்த கனவை இன்னைக்கு இந்திய திருநாட்டில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதுதான் 7.5% உள்ஒதுக்கீட்டை வழங்கியவர். அந்த நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய வகையில இந்த கிராமப்புறத்து மக்களும் டாக்டர் ஆகணுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொடுத்தாரு. அப்போ மாணவர் சமுதாயத்திற்கு, இளைஞர்களுக்கு நன்மை பயத்தவர் அண்ணன் எடப்பாடியார். இந்த எலெக்ஷன்ல இளைஞர்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு தான் அவர் வாக்களிப்பார்கள் என்பது பெரிய அளவுக்கான எண்ணிக்கையில இளைஞர்கள் விஜய் வரும்போதெல்லாம் போறதை பார்க்க முடியுது. வெளிப்படையா நம்ம பாக்குறோம் இல்லையா, அதனாலதான் அந்த கேள்வி வருது. பொதுவாக சினிமா பிரபலங்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் கூட்டம் கொடுக்கறது சகஜம்தான். ஆனால் இயக்கம் என்று, அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அதனுடைய கட்டமைப்புகள், முதலாவதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, நேரடியாக அரசியலுக்கு வந்து நேரடியாக முதலமைச்சராகவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தான் நாடகத்துறையில் இருக்கின்ற பொழுதும் சரி, கலைத்துறையில், சினிமா துறையில் இருக்கின்ற பொழுதும் சரி, ஏழை எளிய மக்களுக்காக அவர் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்காக உதவி புரிந்தார். இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால்தான் அன்னைக்கு வந்து இயற்கையாகவே அது ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக இருந்து புரட்சித் தலைவர் நாடகத்துறையிலும் சினிமா துறையிலும் இருந்து மக்களுக்கு சேவை செய்தார், மக்களுக்கு அரும்பணி செய்தார். அதனால்தான் அன்றைக்கு அவருடைய ரசிகர்கள், பக்தர்கள் அன்றைக்கு தொண்டர்களாக மாறினார்கள். புரட்சித் தலைவர் மறைவிற்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அப்படித்தான். அம்மாவும் இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய சோகம் படைத்தவர்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நம்ம உலகப்போர் நடக்கிறப்ப அன்னைக்கெல்லாம் வந்து தனது அணிகளெல்லாம் கழட்டி நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள். அப்போ தேசப்பற்று மிகுந்த தலைவி புரட்சித் தலைவர் அம்மா. எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி படிப்படியா ஏழைகளுக்கு தான் கலைத்துறையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு படிப்படியாக உதவி செய்து பிற்காலத்தில் அரசியலுக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்சியில புரட்சித் தலைவர் மறைவுக்கு அப்புறமா கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க. கொள்கை பரப்பு செயலாளருக்கு சொல்ல தலைவருக்கு சொல்லுவ மாநில உறுப்பினராக இருந்தாங்க. மாநில உறுப்பினரா அன்றைக்கு டெல்லிக்கு போக சொல்ல பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அமர்ந்த அதே இருக்கையில் அமர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எம்பியாக அன்றைக்கு அம்மா அவர்கள் மாநிலங்களில் எடுத்து சொன்னாங்க. நான் 5-6 ஆண்டுகள் மாநில உறுப்பினராக இருந்து தலைவருடைய மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி அதற்கு பின்னால் 1989 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக 27 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து 2-3 ஆண்டுகள் மக்களுக்காக சேவை செய்து அதற்கு பின்னால் 91 ஆட்சியை பிடிச்சி அதுக்கப்புறமா அம்மா முதலமைச்சர் ஆனாங்க. புரட்சி தலைவர் அப்படிதான் 72 இயக்கத்தை தொடங்கி 77 ஆட்சிக்கு வந்தார். இது வரலாறு. ஒரு சினிமா துறையில இருக்கு சோசியல் மீடியா காலம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், அது நான் என்ன சொல்ல வந்தேன், யாரா இருந்தாலும் நான் குறிப்பிட்டவங்க அவங்க சொல்ல வரல. இத மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், வரணும், வந்து மக்களை சந்திக்கணும், அவங்க குறைய கேட்கணும், போய் நேரடியாக சந்திச்சு. வெயில இவ்வளவு நேரம் நின்று பிரச்சாரம் பண்றீங்க, அந்த மாதிரி அவங்க நிக்கிறாங்களா பாக்குறீங்களா? எங்க நீங்க தான் சொல்லணும் அதெல்லாம் சொல்லுங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில வரணுங்க, வீட்டை விட்டு முதல்ல வெளியில வரணும், மக்களுடைய குறைய கேட்கணும். எத்தனையோ பேர் தலைவர் புரட்சி தலைவர் சரி, எங்க தாய் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி மக்களுக்காக இறங்குனாங்க. ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை தொடச்சாங்க. அதில் தான் இன்னைக்கும் அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கும் அவங்கள பத்தி நான் பேசுறோம், அவங்க பேர சொல்லி நம்ம ஓட்டு கேட்கிறோம், மக்கள் செய்யறாங்க. அது போல இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா அவசியம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் சாத்தியமாகாது. கட்டமைப்பு வேணும், கட்டமைப்பு வேணும். ஒரு இயக்கம் என்று சொன்னால், அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அந்த கட்டமைப்புகள் எடுத்து முக்கியம். கட்டமைப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, போருக்கு போறேன்னு சொன்னா போர் பயிற்சி எடுக்காமல், எங்கேயும் போர் புரியாமல், நேரடியாக போர் புரிஞ்சா என்ன ஆகும்? போர் பயிற்சியே எடுக்காமல், இது வரைக்கும் போரே தொடுக்காமல் நேரடியாக போருக்கு போனா வெற்றி பெற முடியுமா? கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்காருன்னு சொல்றாங்க அவங்க, கவர்ச்சிகரமான ஒரு தலைவர். அது எதுக்கு பொருந்தும்? வந்தா பாக்குறதுக்கு பொருந்தும், வந்தா அவர் பாக்குறதுக்கு தான் பொருந்தும், ஓட்டுக்கு பொருந்துமா? எம்ஜிஆரோட எல்லாம் கம்பேர் பண்றாங்க, அதை ஏத்துக்கிறீங்களா சார்? எம்ஜிஆர்னா அவர்லாம் எம்ஜிஆர்னா ஒரு எம்ஜிஆர் தான் சார், அம்மானா ஒருத்தர் தான். அவங்க மேல கம்பேரிஷன் யாரும் பண்ண முடியாது. அது இயற்கையா ஆண்டவர் கொடுத்த வரம். இந்த நாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்த வரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. கடைசி காலம் வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், கடைசி அவருடைய வாழ்க்கை காலத்துல வரைக்கும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்கள் நலனுக்காகவும் வாழ்ந்து மறந்த உத்தம தலைவர்கள் புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி. அது மாதிரிலாம் இதுல யாரும் கம்பேர் பண்ண முடியாது. சேவை செய்யணுங்க.
அரசியலை கட்டமைப்பு உருவாக்கணும். அரசியலுக்கு வந்துட்டா இது மாதிரிலாம் இருக்குது. வந்தா கூட்டு கூட எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு படிப்படியா இயக்கமாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதியாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வந்தவர். இன்னைக்கு நேரடியாக அவர் முதலமைச்சர் வரல. 88, 89 அன்னைக்கு அம்மா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்கின்ற பொழுது மாண்புமிகான எடப்பாடியும் அம்மா கூட அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் போனார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து புரட்சித்துறை அமைச்சராக இருந்தாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்தார். படிப்படியா எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வரல. தான் விவசாய குடி பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஒரு தனித்த ஒரு சாமானியர் இன்னைக்கு 4 வருஷம் 2 மாதம் ஆட்சி புரிந்தாலும் சாதாரண விஷயம். அப்படி பேசுங்க. டெப்டி சிஎம் அவரை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஒரு போட்டோ வச்சு எல்லா இடத்துலயும். சார் நானா சொல்றேன்னா இதெல்லாம் வந்து அது நாகரிகம் அல்ல. ஒரு சாமானியர் நாட்டை ஆளணும். அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வரான்னு சொன்னா என்ன சாதாரணமான விஷயமா? தமிழ்நாட்டில் நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. 4 வருஷம் 2 வருஷம் ஆட்சியில என்ன திட்டங்க? நாங்களாம் சில இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணலைங்க. அவர் சேர்ந்து வரலாறுங்க. ஒரு வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறமா உனக்கு வந்து விவசாய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதுக்கப்புறமா நெகிழிகளை கவிழ்ச்ச இதெல்லாம் வந்து அகற்றினாரு. பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்கினாரு. ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டாந்து அம்மா மொழிகளுக்கு கொண்டாந்தாரு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. பெரிய ஒரு சாமானியர் விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் செஞ்சாரு. சாதாரணமான விஷயம் இல்லை. எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா, ஒரு சாமானியர் பொதுவாகவே இந்த மாதிரி அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், ஒரு அரசியல் பின்புல்லாத ஒரு சாமானியர் இது மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவரை வந்து விமர்சிக்கிறாங்க. ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. யார் வந்தால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கின்றது தெளிவாக இருக்காங்க. என்னதான் விமர்சனம் பண்ணாலும் எடப்பாடியார் ஒரு காற்றுள்ள பந்து தண்ணியில் போட்டு அமுக்கினாலும் அது மேலே வருவார். நன்றி சார். உங்களுடைய பரபரப்பான பிரச்சார காலத்தில் எங்களோட பேசியமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.